கராத்தே மாஸ்டர் ஹுசைனி இப்ப மரணப்படுகை கூட இந்த நேரத்துல அவர் பயன்படுத்தின பொருட்கள், முக்கியமா கேட்ஜெட்ஸ், இன்னொரு பக்கம் அவர் இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா பொருட்களையும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்குது. கடந்த கொஞ்ச மாச காலமாவே ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கராத்தே ஹுசைனி இப்ப பிரபலமான மருத்துவமனையில தங்கி சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காரு. சொல்ல போனா அவருக்கு கேன்சர் கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அவரே தெரிவிச்சிருந்தாரு. இன்னும் எத்தனை நாட்கள் நான் உயிரோட இருக்க போறேன்னு தெரியலங்கிற மாதிரி டெய்லியும் அவருக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவரோட ஃபேஸ்புக் பக்கம் மூலியமா ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய கராத்தே ஹுசைனி இது வரைக்கும் அவர் பயன்படுத்தின பொருட்கள், அதாவது லேப்டாப், மொபைல் ஃபோன், இன்னொரு பக்கம் அவர் யூஸ் பண்ண எல்லா ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஆப்பிள் எக்ஸ்பர்ட் ஒருத்தவரை மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ் இருக்குது, 26,000 வீடியோஸ் இருக்குது. இது எல்லாமே என்னோட லேப்டாப்பில், இமெயில் ஐடியில் இருக்குது. அதே மாதிரி என்னோட ஆப்பிள் ஐடி, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் அந்த டெக்னிக்கல் டீம் கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். இனிமேல் அவங்க தான் அதை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. நான் அதை ஹேண்டில் பண்ண போகிறது கிடையாது. இது எதுவுமே லாஸ் ஆகாது. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஃபியூச்சரில் ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பல விஷயங்களை நான் அந்த டேட்டாஸை நான் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறேன். அவங்ககிட்ட நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது சிம்பிளாக சொல்ல போகிறோம்னா, இவர் கராத்தே மாஸ்டர், எக்கச்சக்கமான மாணவர்களை உருவாக்கியிருக்காரு, எக்கச்சக்கமான விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு. இது சமான ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே அவரோட லேப்டாப்லையும் க்ளவுட் ஸ்டோரேஜ்லையும் ஷேர் பண்ணி வச்சிருக்காராம். இதை வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒருவேளை நம்ம இறந்து போனதுக்கப்புறம் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இல்லாமல் அதை ஆக்சஸே பண்ண முடியாது. ஆனால் ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை கூட்டு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா அவங்க ஃபியூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை ஆக்சஸ் பண்ணி அவங்க ஹெல்ப் ஆகிற மாதிரி பல விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஐடியாவே எடுத்திருக்காரு. இதுக்கு நிறைய பேர் இப்போ ஷிகான் ஹுசைனிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸை இது மாதிரி பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் இது வரைக்கும் அவர் பயன்படுத்தின பொருட்கள் இருக்குல்ல, பேகு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா, இதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க. அதே மாதிரி நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல, துணிமணிகள், இது எதையுமே நீங்கள் தூக்கி போட வேணாம், வேஸ்ட் ஆக்க வேணாம். கஷ்டப்படக்கூடிய ஆதரவற்ற இல்லங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் அதை போட்டுப்பாங்க. ஒரு பொருளை கூட தூக்கி குப்பையில் போட்டாதீங்க. கட்டாயம் இது எல்லாமே யாராவது ஒருத்தவருக்கு ஏதாவது வகையில் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சில விஷயம் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமாவில் ஓமை கடவுளே அப்படிங்கிற படம் மூலமா ஒரு இயக்குனர் அறிமுகமானவர் தான் அஸ்வத் மாரிமுத்து. அதுக்கப்புறம் லாங் கேப் விட்டுருக்கக்கூடிய அஸ்வத் மாரிமுத்து இப்போ ரீசெண்டாக பிரதீப் ரங்கநாதனை வச்சு டிராகன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்காரு. இந்த படம் வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி நல்ல வரவேற்பை வாங்கியிருக்குது. இது மூலயமா டாப் ஹீரோஸ் இவர் படத்தில் நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட அளவுக்கு வளர்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில அஸ்வத் மாரிமுத்து ஏற்கனவே சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்க போறதா அறிவிச்சிருந்தாரு. ஆனா அதை தொடர்ந்து இப்ப தனுஷ் அவர்களுமே அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல ஒரு படத்தில் நடிக்க போறதா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த படம் சிம்பு திரைப்படத்துக்கு அப்புறமா ஆரம்பிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தை தெலுங்குல பிரபலமான நிறுவனமா இருக்கக்கூடிய கீதா ஆர்ட்ஸ் தான் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.